கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேச வேண்டும். உங்க நாம மையம் விடட்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பெஸ்டான ஆசீர்வாதம் தான் வைத்திருக்கிறார். நம்ம 24 மணி நேரம் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை. என் வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ அதே சாப்பாடு தான் என் பிள்ளை கொடுப்பேன். அதான் என் பிள்ளை. அதே போல உங்க வீட்டில் உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதே சாப்பாடு தான் உங்க பிள்ளை கொடுப்பீங்க. பரலோகத்துள்ள தேவனை நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பார்? உச்சிதமான கோதுமை, பெஸ்டான ஃபுட்டு. நம்ம வாழ்க்கையில நமக்கு தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமே பெஸ்டான ஆசீர்வாதம். சம்பூர்ணம் என்று எழுதப்பட்டது. சம்பூர்ணம் அப்படின்னாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நம்ம தாழ்த்து போகிறோம். அப்பா, எனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்பா, எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்ம அவருடைய பிள்ளை தானே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறார். நம்ம என்ன சூழலை இணைந்திருக்கோம்? இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்? நம்ம என்ன சூழலை தவிக்கிறோம்? பரலோகத்துல தேவனுக்கு தெரியும்ல. என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய உள்ளத்துல நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, நல்லா யோசித்து பாருங்க. கொரோனா நேரத்துல எத்தனை கோடி ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கதறி ஜெபம் பண்ணாங்க. அடுத்தாப்புல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லி எத்தனை கோடி ஜனங்கள் யோசிச்சிருப்பாங்க. 800 கோடி ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் அழிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிருபையின் காலத்துல மறுபடியும் நம்ம வாழ்ந்துட்டோம். எப்படி? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய நமக்கு தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். நாள்தோறும் புது கிருபை நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. டேஸ்ட் பார்க்கணுமா? நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறோம், நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு வாங்குறோம். அதை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இது இவ்வளவு குவாலிட்டி, இது இப்படி இருக்கும், இது இவ்வளவு டேஸ்ட் நம்மளே சொல்லுவோம். நம்ம பரலோகத்துல தேவனை ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமாக நம்மளை நடத்துகிறவர், நாள்தோறும் நம்மளை நடத்துகிறவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியான பின்பாக நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அப்பா, 24 மணி நேரம் கிருபை தரீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று அவருடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்த வேண்டும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அந்த வேடை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதிசயமாய் நடத்தி வந்த இந்த நிமிஷம் வரைய நம்ம உயிரோட இருக்கிறோமே, அது தேவனுடைய கிருபை மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்மெல்லாம் மண்ணு, அவ்வளவுதான். செத்தா மண்ணு. இதான் ஒரு மனுஷனுடைய ஹையஸ்டான வாழ்க்கை. இந்த பூமியில நம்ம எப்படி வந்தோம் திரும்பி அப்படியே தான் புறப்பட்டு போறோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே மாற்றம் இல்லை. வாழ்ற கொஞ்ச நாள்ல கர்த்தருக்காக வாழ்வோமே.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில வெட்கம் வராது. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன்ப்பா. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவர் என் கூடயே தான் இருக்காரு. காரணம் என்ன? அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு எனக்கு அவர்தான் அப்பா, எனக்கு எல்லாமே அவர்தான், எனக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை பரிசுத்தவானா மாற்றினார். என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாக மாற்றினார். எவ்வளவு பெரிய கிருபை! யோசித்து பாருங்க. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எவ்வளவு ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்க துதிக்கும் போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில அனுதினமும் எனக்கு தேவன் தான் எல்லாம் தாராரு, என்னை தேவன் தான் போஷிக்கிறான்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த 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 இந்த பூமியில தீர்காயுசும் தராரு. பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க அவரே என் கூட இருக்காரு. அதே போல உங்க வாழ்க்கையில அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க அவர் தான் என் குடும்பத்தை வழி நடத்துறாரு. அவர் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த. அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க. அப்பா, உங்க பிள்ளைகள் வந்திருக்கும்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நம்ம வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம். ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையில சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படி நம்ம கேட்கலாம். நம்ம அவருடைய பிள்ளை தானே. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த நம்மளை அதிசயமாய் தான் நடத்தி வர்றாரு. நாள்தோறும் அதிசயமாய் தான் நடத்தி வர்றாரு. அதனால நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். அவருடைய நாமத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் போது துதிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. புதிய நாளுக்காக சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கேளுங்க. அப்பா, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணும். என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ எல்லாரும் கேட்போமே, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்போமே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடட்டும்ப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. புது கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. புது பலனை தாங்க ராஜா. காண்டாமிருத்தத்து பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல சட்டில விரித்து எழும்பு கத்த கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஜெப அபிஷேகம் நிரப்பு ராஜா. சத்துருக்களை அபிஷேகம் நிரப்பு ராஜா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ளே விசேஷமாக பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், தேவையில்லாத அந்தகார கிரியில் எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி எங்க இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சங்கரிக்கப்பட்டு போட்டுப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கிருங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோங்களோ ரட்சிப்பின் வஸ்திரம் எங்களுக்கு தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் உடைய தாங்கப்பா. எங்களுக்கு தாங்கப்பா. விசேஷமா உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் ராஜா. பிதாவின் சித்தம் அப்பா நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்க மாற வேண்டும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அணைக்கூட ராஜா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். பரிசுத்தமா வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானபடி சந்தோஷமா இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்.
இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்க ராஜா. சத்திய ஆவியான கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனை கை கொண்டு வாழ கிருபை தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோங்களோ ஆவிக்குரிய விசேஷமா சகல விதமான உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்ப உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால் வானம் திறப்படட்டும் ராஜா. சிங்காசனத்தில் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்போது சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சி, அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் நிரப்புங்கப்பா. அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் என்று வேதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்களை இதயங்களை அனுப்பினார் என்று வேதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. விசேஷமா எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தனோ என்னோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும் ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பு ராஜா. விசேஷமா தலையில் உச்சங்கால் வரிய எல்லா அவைகளையும் வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாற வேண்டும். என்னுடைய இருதய மனக்கண்கள் தருங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இறுதி தாங்கராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கராஜா. உணர்வுள்ள அப்பா விசேஷமாக ஒரு இருதயம் வேணும்ப்பா. தேவையில்லாத எண்ணங்கள் தேவையான எதுவும் வரக்கூடாதுப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பொருட்படுத்தின எல்லா குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை பொருட்படுத்துங்க. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. பகலிலே மேகஸ்தமோ இருள் அக்கினிஸ்தமோ உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்து விடும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.